இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் பஜாஜ் பல்சர் NS 125 ABS மாடல். பஜாஜோட லைனப்ல இந்த NS அப்படிங்கிற சீரிஸை பொறுத்தவரை யங்ஸ்டர்ஸோட ஒரு ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்லிம்மாக இருந்தாலும் நல்ல மஸ்குலராக இருக்கக்கூடிய லுக்ஸ், அதுலேயுமே இந்த என்ட்ரி லெவலில் NS 125 ஒரு நல்ல ஹேண்ட்லராகவும் டீசெண்டான லுக்ஸும் இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான். இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஏபிஎஸ்மே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த வண்டியோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக அதோட எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ். ஒருவேளை நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இந்த NS 125ஓட ஓவரால் லுக்ஸை பொறுத்தவரை அந்த NS 200 NS 160 அந்த லுக்ஸில் தான் வந்து ஓவரால் டிசைன் இருக்குது. ஸ்லிம்மாக இருந்தாலும் நல்ல மஸ்குலராக இருக்கக்கூடிய ஒரு டிசைன். ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து மின்னல் மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த எல்இடி டிஆர்எல்ஸுமே வருது. நீட்டாகவே இருக்குது. ஒரு ஃப்ரண்ட் சின்ன ஒரு கவுல் மாதிரி கொஞ்சம் ரைஸ்டாக வந்து ஒரு டிரான்ஸ்லூசண்டான ஒரு டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ப்பான ஒரு டிசைனில் இருக்குது. கொஞ்சம் ஏரோடைனமிக்ஸை பெட்டர் பண்ணுற மாதிரி. அதுலேயுமே ஒரு சின்ன பேட்டர்ன் அந்த கிளாஸ்லேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு மட்கார்டு வந்து உங்களுக்கு ஃபைபரில் இந்த ஒரு கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர் வந்து உங்களுக்கு நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. டெலஸ்கோபிக் ஃபோர்க்ஸ் தான் ஃப்ரண்டில் வருது. பேக் போர்ஷன் வந்து அப்படியே பிளாக்காக தான் இருக்குது. உங்களுக்கு வீல்லையுமே வந்து ஒரு சின்ன கிரே டவுனில் இருக்கக்கூடிய ஒரு அலாய், அதில் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கரிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வீலை பொறுத்தவரை 17 இன்ச் வீல் ப்ளஸ் வந்து 90/90 செக்ஷன் இருக்கக்கூடிய டயரும் வருது. இதில் வந்து ஃப்ரண்ட் டிஸ்க்கு வந்து உங்களுக்கு இந்த வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு ஏபிஎஸ்மே இருக்குது. நான் ஏபிஎஸ் இருக்கக்கூடிய மாடலுமே வந்து டிஸ்க் பிரேக்ஸோடையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் வந்து கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் அந்த டெக்னாலஜியுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே சைடுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூல் டேங்க் நல்ல மஸ்குலர் டிசைன் சூப்பராகவே வந்திருக்கு. உங்களுக்கு 3Dயில் பல்சர் லோகோ அப்படி நீட்டாக காலில் ரெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படி நீட்டான ஒரு போர்ஷன் 125 அப்படிங்கிற பிராண்டிங் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப்பாக அப்படி வந்து அந்த டிசைனுமே வருது. நீட்டாக அப்படி என்ஜினுக்கு கூட வந்து இன்டெகிரேட் ஆகிருக்கு. ரொம்ப ப்ரொட்ரூடாக வெளியே தெரியாத ஒரு கிராஷ் கார்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. என்ஜினுமே வந்து ஆயில் கூல்டு என்ஜின் தான். உங்களுக்கு கியர் செலக்டர் அந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ்டாக இந்த இதோட வந்து வருது. நீட்டாகவே இருக்குது. உங்களுக்கு நீட்டான ஒரு லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் அப்புறம் சாரி கார்டு எல்லாமே வந்து வருது. உங்களுக்கு ரியர்லையுமே உங்களுக்கு அந்த மட்கார்டு, அதாவது ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு சின்ன ஒரு மட்கார்டு மாதிரி கொடுத்து அந்த ஷாக் அப் சர்வஸில் எதுவுமே வந்து உங்களுக்கு டர்ட் எதுவும் படாமல் இருக்கிறதுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. ரியர் வந்து கேஸ் ஃபில்டு மோனோஷாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஸ்டெப் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வருது. உங்களுக்கு சீட்டை பொறுத்தவரை ஸ்ப்ளிட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே அந்த சீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான கீயுமே வந்து உங்களுக்கு இந்த லோவர் போர்ஷனில் வந்து வருது. அதுக்கப்புறம் அப்படியே ரியர் வந்தோன்னா ரியர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீட்டான ஒரு டயர் ஹக்கர் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டயரோட சைஸுமே வந்து கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. 120/80 வரக்கூடிய 120 விட்த் வரக்கூடிய டயர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கொஞ்சம் வந்து அந்த கிரிப்புமே வந்துருக்கும். அதுக்கப்புறம் அலாய் வீல்ஸ் ஸ்டாண்டர்டாக தான் ஃப்ரண்டில் இருக்கிற மாதிரியே ஒரு டிசைன் தான். 17 இன்ச் வரக்கூடிய அலாய் வீல்ஸ். இங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த ஏபிஎஸ்க்கான ரிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்ஸ் பண்ணுறதுக்கு தான். சிங்கிள் சேனலில் தான் வந்து மற்றபடி உங்களுக்கு ஏபிஎஸ் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட் மாதிரி இங்கே அப்படி ஹிட்டனாக இங்கே வச்சுருக்காங்க. நீட்டாகவே இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்போஸ்டான பார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு ஃப்ரேம்லேருந்தே தான் ஒரு சின்ன யூனிட்டாக எடுத்து உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஷாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்ட் வரும். நான் ரைடில் வந்து 5 ஸ்டெப் அட்ஜஸ்ட் அப்படிங்கிறத சொல்லலை. சில ரைடு வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருந்துச்சு. ரைடு முடிச்சிட்டோம், ஸ்டிஃபாக இருந்துச்சு. ஸோ இதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வந்து சாஃப்டாகவுமே வந்து பண்ணிக்கலாம். கடைசியாக டிசைனில் ரியர் உங்களுக்கு நீட்டாக அப்படி ஒரு கொம்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ளிட் கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த சிக்னேச்சரான இப்படி ஸ்டெப்பாக கட் பண்ணி இருக்கிற ஒரு ஸ்டைலில் உங்களுக்கு ரியர் டெயில் லேம்ப்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லைசன்ஸ் பிளேட்டுக்கான லைட், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக வருது. அந்த ஸ்டாண்டர்டான NS சீரீஸுக்கே உரித்தான ஒரு டிசைன் யங்ஸ்டர்ஸு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறோம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வண்டியில் ஏறி உட்காந்து பார்ப்போம். வண்டியோட கம்ஃபர்ட், அந்த எர்கனாமிக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. சில வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 144 கிலோ வந்து வண்டியோட வெயிட்டு. சீட்டோட ஹைட் வந்து 805 மில்லிமீட்டர். ஸோ ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக தான் இருக்குது. என்னோடய ஹைட்டுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டான ஆட்களுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி மட்டும் இருக்கும். என்னோடய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 177 சென்டிமீட்டர்ஸ் வந்து என்னோடய ஹைட்டு. உங்களுக்கு ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டியுமே வந்து 12 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. இப்போ ரைடிங் பொசிஷனை பொறுத்தவரை ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் அளவுக்கு ரொம்ப அப்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி லைட்டாக வந்து உங்களுக்கு லீன் ஃபார்வர்டாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரைடிங் ட்ரையாங்கிலுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக கால் இந்த இடத்துல ரெஸ்ட் ஆகுது. ஃபுட் பெக்ஸ் வந்து லைட்டாக பின்னாடி வந்து வச்சுருக்காங்க. நீட்டாகவே இருக்குது.
நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு கேரக்டர் வந்து கொடுக்குது வண்டியில் ஏறி உட்கார்ந்து இருக்கும்போதே. ஸ்டார்ட் பண்ணியுமே வந்து பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் ஐடில் வந்து சுத்தமாக வைப்ரேஷன் இல்லாத அளவுக்கு சூப்பர் ஸ்மூத் அண்ட் ரிஃபைண்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ரைஸ் பண்ணி பார்ப்போம் வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத. உங்களுக்கு ரைஸ் பண்ணும்போது ஒரு 5000 ஆர்பிஎம்க்கு மேலே கொஞ்சம் வந்து வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகுது. சவுண்டை பொறுத்தவரை அப்படியே ஒரு நல்ல ஸ்போர்ட்டியான ஒரு நோட்டு வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட்டில் உங்களுக்கு அந்த ரைஸ் பண்ணும்போது கிடைக்கும். இப்போ ஸ்விட்ச் கியர் அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தவரை உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஸ்விட்ச் கியர் இருக்குது. பாசிங் அப்புறம் ஹை பீம் லோ பீம் வந்து இன்டிகிரேட்டடாக ஒரே ஸ்விட்சாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் டிஸ்பிளேயில் என்ன பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்து ஸ்விட்சாக கொடுத்துருக்குறாங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் ஹார்னுமே வந்து டீசெண்டாக தான் இருக்குது. இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எல்சிடி வந்து கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக அதோட அந்த சன்லைட் விசிபிலிட்டி வந்து இன்னும் கண்டிப்பாக பெட்டராக இருந்திருக்கலாம். ரொம்ப விடமாக தான் வந்து தெரியுது. உங்களுக்கு டாப்பில் வந்து உங்களுக்கு டாக்கோமீட்டர் வருது. அது கீழே வந்து கிளாக் வருது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், லெஃப்ட்டில் வந்து ஃபியூல் கேஜ், ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் அண்ட் ட்ரிப் மீட்டர்ஸ் வருது. ட்ரிப் மீட்டர் வந்து ஏபி அப்படின்னு 2 வருது. அதுக்கப்புறம் ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, இன்ஸ்டன்டேனியஸ் ஃபியூல் எக்கனாமி, அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போகிறதுக்கான மெனு எல்லாமே வந்து ப்ளூடூத் கனெக்ட்டுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுலேயே நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பேசிக்கான அந்த டெலிஃபோனிக் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் பார்த்துக்கலாம். இந்த டாப்லேயுமே வந்து உங்களுக்கு 2 எல்இடிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து ரெகுலேமெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். இன்னொன்று வந்து அந்த எக்கனாமியில் ஓட்டினீங்கன்னா அது ப்ளூவாக எரியும் அப்படின்னு நினைக்கிறோம். லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வார்னிங் லைட்ஸுக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து அந்த ஏபிஎஸ் இண்டிகேட்டர் அதுக்கான அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே வந்து வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வந்து அந்த ஆப்ரேஷன்ஸுக்கான பட்டன், லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு லாங் ரைட்ஸ் ஏதாவது நீங்கள் போவீங்க, ஃபோன் யூஸ் பண்ணணும்னா அதையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் வந்து உங்களுக்கு என்ஜின் கில் ஸ்விட்ச், அப்புறம் வந்து ஸ்டார்ட்டுக்கான பட்டன் இருந்தது. ஹேண்டில் பாரையுமே பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு கிளிப் ஆன் டைப்பில் வந்து ஹேண்டில் பாருமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம இந்த NS 125 டெஸ்ட் ரைடு வந்து பண்ணோம். ஸோ வண்டியோட என்ஜின் கெப்பாசிட்டி வந்து 125cc, ஏர் கூல்டு என்ஜின், ஒரு 4 வால்வ் யூனிட். பவர் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது 12 PS பவர், அப்புறம் வந்து 11 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின். ஒரு 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு இப்போது டவுனில் அப்படி ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டிகிட்ருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு 30 km/h அந்த மாதிரி ஸ்பீடு தான் வந்திருப்போம். 5th கியர் போட்டாச்சு. அப்படியே அந்த டார்க்லேயே நம்மளால் அப்படியே ரைட் பண்ண முடியுது வண்டியை. அந்த ஸ்லோ ஸ்பீடில் கூட ஒரு 20 km/h அந்த ஸ்பீடில் தான் இருப்போம். 4th கியர் அப்படியே லைட்டாக ஆக்சலரேட் பண்ணோன்னா அப்படியே வண்டி ஸ்மூத்தாக வந்து இதாகுது, ஆக்சலரேட் ஆகுது. எந்த ஜெர்க்கும் எதுவுமே இல்லாமல். அப்படி கியரிங் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சிட்டிக்கு ஃப்ரெண்ட்லியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. 5th கியர் ஒரு 35 நீங்கள் 5th கியரில் அப்படியே வந்து வண்டியை ஓட்டலாம். நீங்கள் கியர் சேஞ்சே வந்து பண்ண வேண்டாம், அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கலாம். என்ஜினுமே வந்து சூப்பர் ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஸ்பீடில் இது வரைக்கும் எனக்கு ஆல்மோஸ்ட் 0 வைப்ரேஷன்ஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு நமக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வந்துருக்குது. சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃப் தான். ஸோ ரைட் குவாலிட்டி வந்து அப்படி அல்ட்ரா கம்ஃபர்டபுள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்டிஃபாக தான் இருக்குது. என்னென்னா ஹேண்ட்லிங்க்கு ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் அந்த ஹேண்ட்லிங் பெட்டராக எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து டியூன் பண்ணியிருக்கிறாங்க. சிட்டியில் ஓட்டும்போது பெருசாக கியர் சேஞ்சஸே நமக்கு தேவை வராது. அந்த அளவுக்கு அப்படியே வந்து 5th கியர்லேயே நம்ம மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணி அப்படியே வந்து போயிட்டே இருக்கலாம். அப்படி ஆக்சலரேட் பண்ணிங்கனாலும் ஒரு 4500 RPM அதுக்கு மேலே போகும்போது தான் கொஞ்சம் வந்து நமக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி அப்படி நல்ல ரிஃபைண்டாக தான். ஸ்லோ ஸ்பீட்ஸில் சூப்பராக இருக்குது வண்டி. ரைடுமே வந்து நீங்கள் 2 பேரெல்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக தான் இருக்கும். சிங்கிளாக ஓட்டும்போது கொஞ்சம் அந்த ஸ்டிஃப்னஸ் லைட்டாக தெரியுது. இப்போது கியர் ஷிஃப்டிங்குமே வந்து
நமக்கு கிளச் வந்து நல்லா லைட்டாக இருக்குது. கியருமே வந்து நல்லா ஸ்லிக்காக கரெக்டாக ஷிஃப்ட் ஆகுது. நமக்கு ஃபால்ஸ் நியூட்ரல் ஆகிறதோ இல்லை ஸ்லிப் ஆகிறதோ அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே வந்து இல்லை. ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயந்தான். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 179 மில்லிமீட்டர் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ அதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப குண்டு குழியான ரோடு, கொஞ்சம் மோசமான ரோட்ஸில் அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. அப்படி சிட்டி ஸ்பீட்ஸில் டக்குன்னு சின்ன கேப்ஸில் ஓவர்டேக் பண்ணியெல்லாம் போகிறதுக்கெல்லாம் அப்படி சம்முன்னு இருக்குது. ஏன்னா கிளச்சு ஆக்ஷனும் லைட்டாக இருக்குது. நமக்கு கியருமே நல்லா ஸ்லிக்காக ஷிஃப்ட் ஆகிறதுனால டக்குன்னு நமக்கு கியர் ஷிஃப்ட்டுமே பண்ண முடியுது. நமக்கு ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாகவே வந்து ஓட்ட முடியுது. ஸோ ஆக்சிலரேட் பண்ணோம் அப்படின்னா அந்த மிட் ரேஞ்சுமே நமக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு 4500 ஆர்பிஎம்க்கு மேலே வந்து அந்த மிட் ரேஞ்ச் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. லோவர் எண்ட்லேயுமே நல்ல பவர் இருக்குது உங்களுக்கு. அதுவுமே கியரிங் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாகவே அந்த லோவர் அண்ட் ட்ராக்ஷன் வந்து சிம்பிளாக கிடைக்குது உங்களுக்கு. கொஞ்சம் ரோடு ஓப்பனாக இருக்குது. அப்படியே ஆக்சிலரேட் பண்ணி இந்த பவர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மிட் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான புல் கிடைக்குது. ஆனால் பவர் வந்து அப்படி பயங்கர ஸ்ப்ரைக்லியாக ஹையாக ஆக்சிலரேட் ஆகலை. அப்படியே ஸ்மூத்தாக கொஞ்சம் லீனியராக தான் வந்து பவர் உங்களுக்கு ஐ மீன் அந்த ஸ்பீடு வந்து பில்ட் ஆகுது. வைப்ரேஷன்ஸ் வந்து ஒரு 5000 ஆர்பிஎம்க்கு மேலே வந்து கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் நமக்கு அப்படியே தெரியுது. ஸோ மற்றபடி அப்படி ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி போகிறதுக்கெல்லாம் கியரிங் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் அவங்க டாலாக செட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுது இந்த வெஹிக்கிளுக்கு. இன்னும் கொஞ்சம் டாலாக இருந்திருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணி ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கூட அந்த கேரக்டர் கொடுத்துருக்கோம். என்னென்னா ஹேண்ட்லிங் வந்து நமக்கு நல்லா இருக்கக்கூடியது. இப்போ பிரேக்ஸும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நோ கம்ப்ளைண்ட்ஸ். நமக்கு அப்படியே ஸ்மூத்தான ஸ்டாப்பிங் பவரும் கிடைக்குது. இப்போ இந்த 125cc செக்மெண்ட்லேயே வந்து அவங்க ஏபிஎஸும் ஒரு டாப் வேரியன்ட்டில் அவங்க கொடுத்துருக்கிறதுனால ஒரு சேஃப்டிக்கு நமக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். தேவையானவங்க அதுவே வாங்கிக்கலாம். இப்போ ஒரு கான்வஸ் கியருக்கு கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் டாலாக செட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். என்னென்னா இப்போது என்ஜின் ஒரு 5000 ஆர்பிஎம் ஸ்பின் ஆகிட்டு இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயின்டாக இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. கொஞ்சம் இன்னும் ஃப்ரீ ரவிங்காக இருக்கிறது மாதிரி அவங்க அந்த கியரிங்கையும் என்ஜினோட டியூனிங்கையும் கொஞ்சம் மாற்றிருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஆனால் சாசி வந்து சூப்பராக இருக்குது. நமக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குது. நம்ம ஹேண்ட்லிங் வந்து நம்ம நினச்சது மாதிரி சூப்பராகவே ஹேண்டில் ஆகுது. நல்ல ஒரு ரைடிங் பொசிஷன் ஆக்சுவலாக கிடைக்குது. நம்ம கரெக்டாக வந்து அப்படி வண்டி நம்ம கையில் கரெக்டாக இருக்கிறது மாதிரி நல்ல ஒரு ரைடிங் பொசிஷன் ஆக்சுவலாக. என்னோடய ஹைட்டுக்கும் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஷார்ட்டானவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ரைடிங் பொசிஷன் வந்து நல்லா தான் இருக்கும். ஹைவே எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைவேல ஒரு 80-90 வரைக்கும் நமக்கு ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி அப்படியே வந்து ஓட்டலாம். அதில் வந்து பிரச்சனை இல்லை. பட் கொஞ்சம் வந்து என்ஜின் ஸ்ட்ரெயின்டாக ஃபீல் ஆகும். பட் ஓட்டலாம், கண்டிப்பாக ஓட்டலாம், பிரச்சனை இல்லை. ஒரு 80-90 வந்து நமக்கு ஈஸியாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓவரால் யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஒரு ஃபஸ்ட்டு பைக்காலாம் இதை கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நமக்கு டீசெண்டான ஹேண்ட்லிங் கொடுக்குது, டீசெண்டான மைலேஜுமே நமக்கு கிடைக்கும். ஒரு 50 அரவுண்டு வந்து நம்ம ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஈஸியாக ஓட்டினீங்க, கொஞ்சம் லைட்டாக ஓட்டினீங்க அப்படின்னா அப் டு ஒரு 55 வரைக்கும் எல்லாம் உங்களுக்கு மைலேஜுமே வந்து கிடைக்கும். ஸோ அந்த விதத்துலையுமே பிரச்சனை இல்லை. இப்படி கொஞ்சம் ஃபன்னாக கார்னர் பண்ணி ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. ஓவரால் கண்டிப்பாக நல்ல ஒரு பேக்கேஜ். அந்த ப்ரைஸிங்குமே வந்து டீசெண்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக அவங்களோட ஒரு ஃபர்ஸ்ட் பைக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம் அந்த வண்டியை. ஸோ இந்த பல்சர் NS 125ஓட ஓவரால் அந்த ரிவ்யூ வந்து பார்த்துட்டோம். எக்ஸ்டீரியர், உங்களுக்கு ஃபீச்சர்ஸ், ரைடு ரிவ்யூ எல்லாமே வந்து பார்த்துட்டோம்.
கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரைட் கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய வண்டி. உங்களுக்கு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் அந்த ஷாக்ஸை மட்டும் ரியர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கம்ஃபர்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். மற்றபடி ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால் நல்லா இருக்குது. கியரிங் மட்டும் இன்னும் கொஞ்சம் டாலாக வச்சுருந்தாங்கன்னா அந்த ஓவரால் ஃபன் டு டிரைவ் கொஷின் வந்து இன்னுமே வந்து பெட்டராக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் பைக்காக நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். டீசெண்டான மைலேஜுமே வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆகிறதுக்கு வந்து அது பெல் ஐக்கானவே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸ்லையும் நம்ம சொல்லது தான், வண்டி ஓட்டும்போது சேஃப்டி அப்படிங்கிறது நம்ம மனசில் எப்போவுமே இருக்கட்டும். நம்ம சேஃபாக போய் வந்தால் நமக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லதாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.